T20 உலகக்கோப்பை 2026 தொடருக்கு பிறகு இந்திய T20 அணில அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பேட்டிங் பந்துவீச்சு இடங்கள்ல இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. இப்படி T20 அணில இருந்து சூரியகுமார் யாதவ் போன்ற சீனியர்களை வெளியேற்றி இளம் வீரர்களை கொண்டு வந்திருக்க நிலையில அயர்லாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட T20, அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் அப்படின்னு எதிலுமே இந்திய அணியால வெல்ல முடியல. இதனால கடும் அதிருப்தி அடைந்துள்ள BCCI T20 அணியுடைய செயல்பாடு குறித்து விரிவாக ஆலோசிக்க உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்களாம். சோ அப்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட முடிவு பண்ணிருக்காங்களாம். அதாவது ஸ்ரேயஸ் ஐயருக்கு இன்னும் 2-3 T20 தொடர்கள்ல அவகாசம் கொடுத்திருக்காங்க. அவருடைய கேப்டன்சியை நிரூபிக்காவிட்டால் கூடிய விரைவிலேயே புதிய கேப்டனை களமிறக்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த புதிய கேப்டன் வேற யாருமே இல்ல, RCB அணியுடைய கேப்டனான ரஜத் பட்டிதர் அவர்கள் தான். இவர் கடந்த IPL சீசன் மட்டுமல்ல, கடந்த 3 சீசன்களுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் ஒரு நல்ல கேப்டனாக இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்புல BCCI அடுத்ததாக அவரை தேர்வு பண்ணியுமே வச்சிருக்காங்களாம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.